ஹலோ மக்களே, வணக்கம்ப்பா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகதான். இன்றைக்கி சாதமே வச்சுட்டேன். நைட்டில் பருப்பு கடைஞ்சிருக்கேன். ஏதோ பருப்பு கடைஞ்சி வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு தக்காளி போட்டு பருப்பை கடைஞ்சிட்டு ஏன்னா எங்கள் ஊரில் நாளைக்கு தான் சந்தை, புதன்கிழமை தான் எங்கள் ஊரில் சந்தை. பருப்பை கடைஞ்சிட்டு பீட்ரூட் இருந்தது. இதோ இங்கே பாருங்கள், இதுதான் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அதனால இந்த பீட்ரூட் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. வாங்கிட்டு வந்தேன், ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது வாங்கிட்டு ஒரு பொரியல் இதோ துருவிட்டு சின்ன வெங்காயம் போட்டு கடுகு உளுந்து. இதுக்கு காரம் போடணும் கூட தேவையில்லைப்பா, காரம் போடாதீங்க, லேசாக வேணால் போட்டுக்குங்க. போட்டு நல்லா பொரிச்சிட்டு லாஸ்ட்டாக இறக்க போக முன்னாடி கொஞ்சம் ஜீரகம் போடுங்க, அருமையாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட்டு. அதனால் நான் அதை எப்பயுமே எடுத்துக்குவேன் சாப்பாட்டோட. ஆமாம், இதே எங்கள் வீட்டு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? இந்த பீட்ரூட் பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காது. ஆனால் மேக்ஸிமம் இதை குழந்தைகளுக்கு கொடுக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்குங்க. வாங்க சாப்பிடுவோம். சாம்பாரும் பீட்ரூட்டும் தான் எங்கள் வீட்டில். வாங்கப்பா சாப்பிடுவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.